திறன் ஷர்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு மத்திய அரசு திட்டங்கள் சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி பார்க்க போகிறோம்னா, எல்லா டாப்பிக்கையும் எல்லா திட்டங்களையும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக எடுத்து தொகுத்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு திட்டம் வந்து பார்த்தோன்னா என்னென்னா, பிரதம மந்திரி பாரதிய ஜனோஷதி பரியோஜனா என்ற திட்டத்தை தான் கொள்குறி வினாவாக மாற்றிருக்கேன். பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிரதம மந்திரி பாரதிய ஜனோஷதி பிரயோஜனாவின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்னென்னா, மக்களுக்கு மலிவு விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகளை வழங்குறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்தோடைய நோக்கம். இந்த திட்டத்தின் நோக்கம் மக்களின் மருத்துவ செலவுகளை குறைக்க மலிவு விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகளை வழங்குவது ஆகும். பிரதம மந்திரி பாரதிய ஜனோஷதி பிரயோஜனா என்ற திட்டத்தை வந்து பார்த்தோன்னா எந்த அமைச்சகம் வந்து பார்த்தோன்னா தொடங்குச்சு அப்படின்னு கேட்பாங்க. ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகம் வந்து பார்த்தோன்னா அந்த அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது பிரதம மந்திரி பாரதிய ஜனோஷதி பிரயோஜனாவின் கீழ் மருந்துகள் எந்த விற்பனை நிலையங்கள் மூலம் விற்கப்படுகின்றன அப்படின்னா, ஜன் ஒஷதி கேந்திரா. ஓகே, ஜன் ஒஷதி கேந்திரா என்ற விற்பனை நிலையங்கள் மூலம் விற்கப்படுகின்றது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். ஓகேங்களா. PMFBY. ஓகேங்களா. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துடைய முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாத்தல். ஓகேங்களா. அதாவது இத்திட்டத்தின் நோக்கம் வந்து பார்த்தோன்னா, விதைப்பதற்கு முன்பிருந்து அறுவடைக்கு பின்பாகும் வரை விரிவான பயிர் காப்பீட்டை வழங்குறது தான். ஓகேங்களா. இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது ஆகும். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் வேளாண்மை எந்த அமைச்சகம்னா, வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா வருது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் எத்தனை சதவீதம் காப்பீட்டை செலுத்துகிறார் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தோன்னா குறைந்த தொகை தான் அவங்க செலுத்தி என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது உதே தேஷ்கா ஆம் நாக்ரிக் உதான் RCS திட்டம். ஓகேங்களா. இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். உதே தேஷ்கா ஆம் நாக்ரிக் உதான் திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்னன்னா, விமான பயணத்தை மலிவு விலையில் வழங்குதல் மற்றும் இணைப்பை மேம்படுத்துதல். ஓகேங்களா. அதுக்கடுத்தது இத்திட்டத்தின் நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன, விமான பயணத்தை சாமானிய மக்களும் பயன்படுத்தும் வகையில் மலிவு விலையில் வழங்குறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம். சேவை பெறாத மற்றும் சேவை பெறாத பகுதிகளுக்கு விமான இணைப்பை மேம்படுத்துறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். அதுக்கடுத்து பாருங்கள். உதே தேஷ்கா ஆம் நாக்ரிக், அதாவது உதன், இந்த திட்டத்தை செயல்படுத்தும் அமைச்சகம் வந்து பார்த்தோன்னா எது, சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை ஓகேவா செயல்படுத்துது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது உதே தேஷ்கா ஆம் நாக்ரிக் உதான் திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனம் வந்து பார்த்தோன்னா எது அப்படின்னா, இந்திய விமான நிலைய ஆணையம் AAI. ஓகேங்களா. இந்த நிறுவனம் தான் இந்த திட்டத்தை வந்து பார்த்தோன்னா செயல்படுத்துது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது உதான் திட்டம் எவ்வாறு நிதியளிக்கப்படுகிறது அப்படின்னா, சில விமான நிலையங்களில் விதிக்கப்படும் வரிகள் மூலம் உருவாக்கப்படும் பிராந்திய இணைப்பு நிதி. ஓகேங்களா. RCF இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்துடைய நிதி. ஓகேங்களா. அதுக்கடுத்தது இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய 5வது கொஸ்டின் பாருங்கள். எந்த வகை விமான சேவைகளுக்கு உடன் 4.0 இன் கீழ் ஆதரவு வழங்குகிறது அப்படின்னா, வடகிழக்கு மலைப்பாங்கான பகுதிகள் மற்றும் தீவுகளுக்கான விமான சேவை. இதுதான் வந்து பார்த்தோன்னா உடன் 4.0 கீழ் ஆதரவு வந்து பார்த்தோன்னா அளிக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது ராஷ்ட்ரியா கிருஷி விகாஸ் யோஜனா திட்டம். ஓகேங்களா. இந்த ராஷ்ட்ரியா கிருஷி விகாஸ் யோஜனா திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா வருகிறது அப்படின்னா, வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ராஷ்ட்ரியா கிருஷி விகாஸ் யோஜனா வந்து பார்த்தோன்னா இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா வருது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது ராஷ்ட்ரியா கிருஷி விகாஸ் யோஜனா இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நிலையான விவசாயத்தை ஊக்குவிப்பது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். ஓகேங்களா.
இது பாருங்க, இதற்கான விளக்கத்தை, இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிலையான மற்றும் நீடித்த விவசாய வளர்ச்சியை ஊக்குவிப்பது தான் இந்த ராஷ்டிரியா கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்துடைய நோக்கம். ஓகேங்களா. 3வது கொஸ்டின், ராஷ்டிரியா கிருஷி விகாஸ் யோஜனா திட்டம் எந்த குடைகளின் கீழ் பார்த்தோன்னா பகுத்தறியப்பட்டுள்ளதுன்னா PMRKVY மற்றும் கிருஷ்ணா நதி அது கீழே தான் பார்த்தோன்னா இதை பார்த்தோன்னா பகுத்தறியப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ராஷ்டிரியா கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் முக்கிய நெகிழ்வுத்தன்மை என்ன அப்படின்னா உள்ளூர் தேவைகள் மற்றும் வேளாண் காலநிலை நிலைமைகளின் அடிப்படை திட்டங்களை தேர்ந்தெடுப்பது தான் பார்த்தோன்னா இந்த திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் முக்கிய நெகிழ்வுத்தன்மை. ஓகேங்களா. அதுக்கடுத்தது ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டம் விவசாயிகள் வருமானத்தை அதிகரிக்க எதன் மூலம் உதவுகிறது அப்படின்னா திறன் மேம்பாடு, புதுமை மற்றும் வேளாண் தொழில் முனைவு மூலம் இளைஞர் அதிகாரம் அளித்தல். இதுதான் பார்த்தோன்னா ராஷ்டிரியா கிருஷி விகாஸ் யோஜனா திட்டம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க செய்யுது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது உன்னதி திட்டம் 2024. உன்னதி திட்டத்தின் முக்கிய நோக்கம் பார்த்தோன்னா என்ன அப்படின்னா வடகிழக்கு பிராந்தியத்தில் விவசாய வளர்ச்சியை ஊக்குவித்தல், வலுப்படுத்துதல் மற்றும் முதலீடுகளை ஈர்த்தல். இதுதான் பார்த்தோன்னா உன்னதி திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். உன்னதி திட்டம் பார்த்தோன்னா எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது உன்னதி திட்டத்தின் உற்பத்தி துறைக்கான குறைந்தபட்ச முதலீட்டு தகுதி பார்த்தோன்னா என்ன அப்படின்னா 21 கோடி. உன்னதி திட்டம் பார்த்தோன்னா 2024 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. 2034 வரை செல்லுபடியாகும் இந்த உன்னதி திட்டம். ஓகேங்களா. உன்னதி திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படின்னா 60% நிதி பார்த்தோன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 40% FIFO அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது FIFOன்னா என்னன்னா பாருங்க, விளக்கத்தை கீழே கொடுத்துருக்கேன். இத்திட்டத்தில் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் 60% பார்த்தோன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்காகவும் மீதம் உள்ளது 40% முதல் யார் வராங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை, அந்த FIFO என்ற அடிப்படையில் ஒதுக்கப்படும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது சாகர் மலா திட்டம். ஓகேங்களா. இந்த சாகர் மலா திட்டத்தின் முக்கிய நோக்கம் பார்த்தோன்னா என்ன அப்படின்னா தளவாட செலவுகளை குறைப்பது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பது. இதுதான் பார்த்தோன்னா சாகர் மலா திட்டத்துடைய நோக்கம். அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்திற்கான தளவாட செலவுகளை குறைப்பது மற்றும் இந்தியாவின் கடற்கரைகள் மற்றும் நீர்வழிகளை பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதே இத்திட்டத்துடைய முக்கிய நோக்கமாகும். சாகர் மலா திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் பார்த்தோன்னா செயல்படுது அப்படின்னா துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் கீழ் தான் பார்த்தோன்னா இந்த சாகர் மலா திட்டம் பார்த்தோன்னா செயற்படுது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது சாகர் மலா திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உருவாக்கப்படும் வரும் வளாகம் பார்த்தோன்னா எதுனா தேசிய கடல்சார் மற்றும் பாரம்பரிய வளாகம். இதுதான் பார்த்தோன்னா சாகர் மலா திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உருவாக்கப்படுகிறது. இதுக்கான விளக்கத்தை பாருங்கள். சாகர் மலா திட்டத்தின் கீழ் குஜராத்தின் லோத்தலில் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் NMHC உருவாக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது சாகர் மலா திட்டத்தை நிர்வகிக்கும் உச்ச குழு எது அப்படின்னா தேசிய சாகர் மலா உச்சக்குழு. ஓகேங்களா. சாகர் மலா திட்டத்தின் திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்புக்காக தேசிய சாகர் மலா உச்சக்குழு மற்றும் மாநில சாகர் மலா குழுக்கள் நிர்வகிக்கப்படுகிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது சாகர் மலா திட்டம் எத்தனை கிலோமீட்டர் கடற்கரையும் நீரின் வழிகளையும் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னா 7500 கிலோமீட்டர் கடற்கரை மற்றும் 14,500 கிலோமீட்டர் நீர்வழிகளை மேம்படுத்துறதுக்கு தான் கவனம் செலுத்துது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது அக்ரிஷோர், அதாவது தொடக்க நிறுவனங்கள் மற்றும் கிராமப்புற நிறுவனங்களுக்கான வேளாண்மை நிதி திட்டம். ஓகேங்களா. இந்த அக்ரிஷோர் என்ற திட்டம் எந்த அமைச்சத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. எதுனா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். ஓகேங்களா. அக்ரிஷோர் நிதியை நிர்வகிக்கும் அமைப்பு எது அப்படின்னா NAB வெஞ்சர்ஸ். ஓகேவா. VENTURES லிமிடெட். ஓகேவா. NAB வெஞ்சர்ஸ் என்ற
அமைப்பு தான் வந்து பார்த்தோன்னா நிர்வகிக்குது. ஓகேங்களா? அக்ரிஷோர் நிதியானது NAB வெஞ்சர்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இது வந்து பார்த்தோன்னா இந்திய அரசு மற்றும் நபார்ட் வங்கியின் கூட்டு முயற்சி ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது அக்ரிஷோர் நிதியின் மொத்த மதிப்பு வந்து பார்த்தோன்னா எவ்வளவு அப்படின்னா 500 கோடி. 500 கோடி என்பது தான் இந்த நிதியின் மொத்த மதிப்பு 500 கோடி ஆகும். இதில் இந்திய அரசு மற்றும் நபார்டு வங்கி வந்து பார்த்தோன்னா 250 கோடி பங்களிப்பு செய்கின்றது. அதுக்கப்புறம் அக்ரிஷோர் திட்டம் வேளாண்மை தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் கிராமப்புற நிறுவனங்கள் உட்பட 85 தொடக்க நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது இந்த நிதியின் அக்ரிஷோர் நிதியின் கால அவகாசம் எவ்வளவு அப்படின்னா 10 ஆண்டுகள். ஓகேங்களா? அதுக்கடுத்தது தன்னார்வ வாகன தொகுதி நவீனமயமாக்கல் திட்டம். ஓகேங்களா? தன்னார்வ வாகன தொகுதி நவீனமயமாக்கல் திட்டம் நவீனமயமாக்கல் திட்டம் இதோடைய முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா பழைய மற்றும் மாசுபடுத்தும் வாகனங்களை படிப்படியாக அகற்றுவது. அதுதான் வந்து பார்த்தோன்னா தன்னார்வ வாகன தொகுதிகள் நவீனமயமாக்கல் திட்டத்துடைய நோக்கம். இந்த தன்னார்வ வாகன தொகுதி நவீனமயமாக்கல் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னா சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா இந்த தன்னார்வ வாகன தொகுதி நவீனமயமாக்கல் திட்டம் வருது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது தேர்டு கொஸ்டின், தன்னார்வ வாகன தொகுதி நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ஒரு வாகனத்தின் தகுதி எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா வாகனத்தின் உடல் தகுதி, அதோடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு தான், அதோடைய உடல் தகுதியை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து பார்த்தோன்னா மெஷர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது இத்திட்டம் வாகனத்தை வயதை காட்டிலும் அதன் உடல் தகுதியின் அடிப்படையில் பொருத்தமற்ற வாகனங்களை அடையாளம் கண்டு அகற்ற திட்டமிட்டுள்ளது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது தன்னார்வ வாகன தொகுதி நவீனமயமாக்கல் திட்டத்தின் முக்கிய நன்மைகள் என்னன்னா மாசுபாட்டை குறைத்தல், சாலை பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்குதல். அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த தன்னார்வ வாகன தொகுதி நவீனமயமாக்கல் திட்டத்துடைய முக்கிய நன்மைகள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கொஷின், இதோடைய விளக்கத்தை பாருங்க. இந்த திட்டத்துடைய முதற்கட்டமாக சுமார் 1 கோடி பொருத்தமற்ற வாகனங்களை அகற்ற திட்டமிட்டுள்ளது. ஓகேங்களா? அதுக்கடுத்தது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் NFSA 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா வருகிறது அப்படின்னா நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் உணவு மற்றும் பொது சேவை விநியோக அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா இது வருது. ஓகேங்களா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அரிசி வழங்கப்படுகிறது அப்படின்னா 3 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ். இச்சட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு மாதந்தோறும் உரிமையாக 3 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத 2 கிலோ கோதுமை மற்றும் 1 கிலோ கரடு முரடான தானியங்களை வழங்கப்படுகின்றன. ஓகேங்களா? அதுக்கடுத்தது இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் மக்கள் இத்திட்டத்தின் பயனடைவார் அப்படின்னா சுமார் 67%. ஓகேங்களா? விளக்கம், இச்சட்டம் இந்தியாவின் மக்கள் தொகையில் சுமார் 67% பேரை உள்ளடக்கிய தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை பெறுவதற்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்குகிறது. ஓகேங்களா? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துடன் இணைக்கப்பட்ட திட்டங்களில் எது மகப்பேறு பண பலன்களை வழங்குகிறது அப்படின்னா PM மாத்ரு வந்தன் யோஜனா. ஓகேங்களா? இந்த திட்டம் இதுதான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது, மகப்பேறு பண பலன்களை வழங்குகிறது. ஓகேங்களா? விளக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா PM கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா இலவச உணவு தானியங்கள், PM போஷன் அதுனா மத்திய உணவு, சாக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 இது வந்து பார்த்தோன்னா ஊட்டச்சத்து குறைபாடு கட்டுப்பாடு மற்றும் PM மாத்ரு வந்தன் யோஜனா இது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது, மகப்பேறு பண பலன்கள் போன்ற இணைக்கப்பட்ட திட்டங்களில் அடங்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்ட திட்டங்கள் அது பெண்கள் அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் வீட்டில் மூத்த பெண்ணுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகின்றன. ஓகேங்களா? அதுக்கடுத்தது
தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா ஓகேங்களா, தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம். தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் NRLM திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு மூலம் கிராமப்புற வறுமையை குறைத்தல். இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம் ஓகேங்களா. அதாவது இத்திட்டத்தில் முக்கிய நோக்கம் என்னென்னா, கிராமப்புற ஏழைகள் குறிப்பாக பெண்களை சுய உதவி குழுக்களாக SHGS ஒருங்கிணைத்து சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது ஆகும் ஓகேங்களா. அதுக்கடுத்தது தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புறம் வாழ்வாதார இயக்கம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது அப்படின்னா, கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் திட்டத்தின் பயனாளிகள் அடையாளம் காண பயன்படும் முக்கிய தரவு வந்து பார்த்தோன்னா எது அப்படின்னா, ஏழைகளின் பங்கேற்பு அடையாளம் காணல் மற்றும் சமூக பொருளாதாரம் மற்றும் ஜாதி கணக்கெடுப்பு SCCC 2011 தரவு ஓகேங்களா. அதாவது இத்திட்டத்தின் பயனாளிகள் துல்லியமாக அடையாளம் காண ஏழைகளின் பங்கேற்பு அடையாளம் காணல் PIP மற்றும் சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பு SCCC 2011 தரவுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஓகேங்களா. அதுக்கடுத்தது சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவுகளில் எது அடங்கும் அப்படின்னா, கடன், அரசாங்க உரிமைகள் மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட வாழ்வாதாரங்களுக்கான ஆதரவு ஓகேங்களா. அதுக்கடுத்தது விளக்கம் பாருங்க. சுய உதவி குழுக்கள் எளிதாக கடன் பெறுதல், அரசாங்க உரிமைகளை பெறுதல் மற்றும் பன்முகப்படுத்தப்பட்ட வாழ்வாதாரங்களுக்கான ஆதரவை பெறுவதற்கு இத்திட்டம் வந்து பார்த்தோன்னா உதவுது ஓகேங்களா. இத்திட்டம் சுழலும் நிதிகள், சமூக முதலீட்டு நிதிகள் மற்றும் சாக்ஷம் மையங்கள் போன்ற வழிமுறைகள் மூலம் நிதி, கல்வியறிவு மற்றும் நிதி உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கிறது ஓகேங்களா. அதுக்கடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் MGNREGA, அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னா, கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுது ஓகேங்களா. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ஒரு கிராமப்புற குடும்பத்தில் ஒரு வருடத்தில் எத்தனை நாட்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னா 100 நாட்கள் ஓகேங்களா. 100 நாள் வேலை திட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இதுதான் ஓகேங்களா. இத்திட்டம் வந்து பார்த்தோன்னா திறமையற்ற உடல் உழைப்பு செய்ய விருப்பமுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 100 நாட்கள் உத்தரவாதமான கூலி வேலைவாய்ப்பு வழங்குகிறது ஓகேங்களா. அதுக்கடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் உள்ளூர் மக்களுக்கு குறிப்பாக வறட்சி அல்லது இயற்கை பேரிடர் பகுதிகளால் எத்தனை நாட்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னா 50 நாட்கள் கூடுதலாக கொடுக்குறாங்க ஓகேங்களா. வறட்சி அல்லது இயற்கை பேரிடர் போன்ற பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கூடுதலாக 50 நாள் வந்து பார்த்தோன்னா 100 நாள் அல்லாத 50 நாள் வந்து பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்தது மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் எத்தனை நாட்களுக்கு தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னா 15 நாளுக்குள்ளே ஓகேவா. நீ வேலை செஞ்சுட்டு 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சம்பளம் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருவாங்க ஓகேங்களா. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வெளிப்படைத்தன்மை மற்றும் கண்காணிப்புக்காக பயன்படுத்தப்படும் ஒரு வழிமுறை எது அப்படின்னா, GOMGNREGA மூலம் சொத்து புவிசார் குறிச்சொற்கள் ஓகேங்களா. அதுக்கடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் உள்ள பெண் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச சதவீதம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா 1/3 சுமார் 33% ஓகேங்களா. அதாவது MGNREGA திட்டத்தின்படி குறைந்தபட்சம் 1/3 பெண் தொழிலாளர்கள் இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேங்களா. தேசிய சமையல் எண்ணெய் திட்டம் எண்ணெய் பனை ஓகேங்களா NMEO
ஓபி ஓகேங்களா. NMEO ஓபி திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, சமையல் எண்ணெயை இறக்குமதியை குறைக்கிறது ஓகேங்களா. சமையல் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதோடைய இறக்குமதியை குறைக்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் ஓகேங்களா. இத்திட்டம் வந்து பார்த்தோன்னா எண்ணெய் பனை சாகுபடியை விரிவுபடுத்துவதன் மூலம் சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஓகேங்களா. அதுக்கடுத்தது NMEO ஓபி திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னா, வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா இது வருது ஓகேங்களா. தேசிய சமையல் எண்ணெய் திட்டம் எண்ணெய் பனை மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா வருது ஓகேங்களா. NMEO ஓபி கீழ் இந்தியாவின் முதல் எண்ணெய் பனை பதப்படுத்தும் ஆலை வந்து பார்த்தோன்னா எங்கே திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. அருணாச்சல பிரதேசம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் ஓகேங்களா. இது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஜிகே இதுக்குள்ளே வந்துடும் இது கொஞ்ச நாளில் ஓகேங்களா. புக்கு திருப்பி இது பண்ணாங்கன்னா இதை வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. NMEO ஓபியின் கீழ் இந்தியாவின் முதல் எண்ணெய் பனை பதப்படுத்தும் ஆலை எங்கு திறக்கப்பட்டுள்ளதுன்னா அருணாச்சல பிரதேசத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா. 2025 to 2026 ஆண்டுக்குள் எண்ணெய் பனை சாகுபடியை எத்தனை லட்சம் ஹெக்டராக அதிகரிக்க இத்திட்டம் இலக்கு நிர்ணயித்துள்ளதுன்னா 10 லட்சம் ஹெக்டராக இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா நிர்ணயித்துள்ளது. விளக்கம் பாருங்கள். இத்திட்டம் 2025 to 2026 ஆண்டுக்குள் எண்ணெய் பனை சாகுபடியை 10 லட்சம் ஹெக்டராக விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஓகேங்களா. அதுக்கடுத்தது விவசாயிகளை உலகளாவிய விலை ஏற்ற இறக்கங்களிலிருந்து பாதுகாக்க இத்திட்டத்தில் எந்த வழிமுறை பயன்படுத்தப்படுகிறதுனா நம்பகத்தன்மை VP வழிமுறையை பயன்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் உலகளாவிய விலையேற்ற இறக்கங்களிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க நம்பகத்தன்மை விலை வழிமுறை மூலம் உத்தரவாதத்தை வழங்குகிறது ஓகேங்களா. அதுக்கடுத்தது பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா 4 திட்டம். பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா 4 திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா ஓகே. இந்த திட்டத்துடைய நோக்கம் கிராமங்களை இணைக்கும் சாலைகள் மற்றும் பாலங்களை அமைப்பது. அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த திட்டத்துடைய நோக்கம் ஓகேங்களா. இத்திட்டத்தின் கிராமங்கள் மற்றும் பகுதிகளுடன் இணைக்கும் வகையில் சாலைகள் மற்றும் பாலங்களை அமைத்து கிராமப்புற மக்களின் பயணத்தை எளிதாக்குவது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் ஓகேங்களா. பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருதுன்னா கிராமப்புற மேம்பாடு அமைச்சகம் மோட் என்ற அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து பார்த்தோன்னா இது வருது. பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா 4 ஓகேங்களா எந்த ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ளதுன்னா 2004 முதல் 2029 வரை அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தோன்னா இந்த பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா வந்து பார்த்தோன்னா செயல்படுத்த உள்ளது ஓகேங்களா. பிரதம மந்திரி இந்த கிராம சதக் யோஜனா திட்டம் 2024 முதல் 2029 வரையிலான காலப்பகுதியில் சுமார் 25,000 கிராமங்களை இணைக்கும் வகையில் 62,500 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது ஓகேங்களா. சாலைகளை அமைக்க இத்திட்டத்தில் பயன்படுத்தப்படும் சுற்றுச்சூழல் நட்பு தொழில்நுட்பம் எது அப்படின்னா நெகிழி கழிவுகளை பயன்படுத்துதல் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தை பின்பற்றுதல். இதுதான் வந்து பார்த்தோன்னா இத்திட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய நட்பு தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் நட்பு தொழில்நுட்பம் ஆகும் ஓகேங்களா. அதுக்கடுத்தது அதாவது இதோட விளக்கத்தை பாருங்கள். இந்த திட்டத்தின் கீழ் நெகிழி கழிவுகள் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் மற்றும் வலுவான சாலைகளை உருவாக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த திட்டம் சமவெளி பகுதிகளில் குறைந்தது 500 மக்களையும் மலைகள் அல்லது வடகிழக்கு பகுதிகளில் 250 மக்களையும் கொண்ட கிராமங்களில் கவனம் செலுத்துகிறது ஓகேங்களா. அதுக்கடுத்தது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் 2.0 PMAY-G 2.0 திட்டம் ஓகேங்களா. PMAY 2.0 திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்னன்னா 2028 to 2029 ஆண்டுக்குள் கிராமப்புறங்களில் வீடுகளை கட்டி முடிப்பது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். இத்திட்டத்தில் முக்கிய நோக்கம் 2028 to 2029 ஆண்டுக்குள் கிராமப்புறங்களில் 2 கோடி புதிய வீடுகளை கட்டுவதன் மூலம் சுமார் 10 கோடி மக்களுக்கு உதவுவதாகும். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் 2.0 திட்டம் மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது ஓகேங்களா.
பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் 2.0 PMAY G2.0 திட்டத்தின் பயனாளிகளை தேர்வு செய்ய பயன்படுத்தப்படும் முக்கிய தரவு எதுனா 2001ஆம் ஆண்டு சமூக பொருளாதாரம் மற்றும் ஜாதி கணக்கெடுப்பு SEC தரவை தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. பயனாளிகளை தேர்வு செய்ய சமூக பொருளாதாரம் மற்றும் ஜாதி கணக்கெடுப்பு 2001 தரவு, ஆவாஸ் யோஜனா கணக்கெடுப்பு மற்றும் உள்ளூர் கிராம சபையின் ஒப்புதல் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஒரு குடும்பத்திற்கு வழங்கப்படும் மானிய தொகை எவ்வளவு அப்படின்னா 1.2 முதல் 1.3 லட்சம் வரை அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மானியம், இந்த திட்டத்தின் கீழ் மானியம் வந்து பார்த்தோன்னா வழங்குறாங்க. கூடுதலாக MGNREGA திட்டத்தின் கீழ் ஊதியம் மற்றும் கழிப்பறைகள் வந்து பார்த்தோன்னா 12,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் 2.0 PMAY G2.0 திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பம் தகுதியற்றதாக கருதப்படுவது எதன் அடிப்படையில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 50,000க்கும் அதிகமான கடன் தொகையுடன் கூடிய கிசான் கிரெடிட் கார்டு வைத்திருந்தால் அல்லது மோட்டார் வாகனங்களை வைத்திருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தகுதியற்றதாக கருதப்படுகிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஒரு குடும்பம் 50,000க்கும் அதிகமான கடன் தொகையுடன் கூடிய கிசான் கிரெடிட் கார்டு வைத்திருந்தாலோ, அரசு ஊழியராக இருந்தாலோ, வரி செலுத்துபவராக இருந்தாலோ அல்லது மோட்டார் வாகனங்களை வைத்திருப்பவர்களாக இருந்தாலோ இத்திட்டத்தில் தகுதியற்றவராக கருதப்படுகிறார்கள். ஓகேங்களா. விஞ்ஞான் தாரா திட்டம். ஓகேங்களா. விஞ்ஞான் தாரா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை சுற்றுச்சூழல் அமைப்பு வலுப்படுத்துவது. ஓகேங்களா. அதாவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவின் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை STI சுற்றுச்சூழல் அமைப்பை ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக வலுப்படுத்துவதாகும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது விஞ்ஞான் தாரா திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா இந்த விஞ்ஞான் தாரா திட்டம் வந்து பார்த்தோன்னா செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது விஞ்ஞான் தாரா திட்டம் எந்த ஆண்டுகளில் செயல்படுத்தப்படுகிறதுனா 2021 to 2022 முதல் 2025 to 2026 வரை ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது விஞ்ஞான் தாரா திட்டம் எதன் மூலம் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறதுனா அறிவியல் நிறுவனங்கள் மேம்படுத்துதல் மற்றும் திறமையான ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்களை வளர்ப்பதன் மூலம். ஓகேங்களா. இத்திட்டம் அறிவியல் நிறுவனங்களை மேம்படுத்தியும் திறமையான ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. ஓகேங்களா. விஞ்ஞான் தாரா திட்டம் தொடக்க நிறுவனங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது அப்படின்னா தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்குவதன் மூலம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த திட்டம் பாருங்க, தார்தி ஆஃபா ஜன்ஜாதிய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம். ஓகேங்களா. இந்த தார்தி ஆஃபா ஜன்ஜாதிய கிராம் உத்கர்ஷ் அபியான் DAJGUA. ஓகேங்களா. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா பழங்குடியினர் பெரும்பான்மையாக உள்ள கிராமங்களில் முழுமையாக மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்தல் தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். ஓகேங்களா. தார்தி ஆஃபா ஜன் ஜாதிய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்பட்டதுன்னா பழங்குடி விவகார அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்தோன்னா தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது தார்தி ஆஃபா ஜன்ஜாதிய கிராம் உத்கர்ஷ் அபியான். ஓகேங்களா. இந்த திட்டத்தின் கீழ் கிராமங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னா 500+ மக்கள் தொகை மற்றும் 50 அதில் அதாவது 500+ மக்கள் தொகை இருக்கணும் மற்றும் அதில் வந்து பார்த்தோன்னா 50% பழங்குடிகள் வசிக்கும் பகுதிகளாக இருக்கணும். ஓகேங்களா. அதாவது விளக்கத்தை தெளிவாக பாருங்கள். DAGU திட்டம் 500க்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கணும். அதில் 50% அதிகமான பழங்குடிகள் வசிக்கும் கிராமங்களை இலக்காக கொண்டுள்ளது. ஓகேங்களா. தார்தி ஆஃபா ஜன்ஜாதிய கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டத்தின் முன்னேற்றம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? பிரதமர் கதிசக்தி வலைத்தளம் மற்றும் தார்தி ஆஃபா வலைத்தளம் மூலம். ஓகேங்களா. இத்திட்டத்தின் முன்னேற்றத்தை கண்காணிக்க பிரதமர் கதிசக்தி வலைதளம் மற்றும் தார்தி ஆஃபா வலைத்தளம் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையில் மாவட்டங்கள் மாதந்தோறும் தரவரிசைப்படுத்தப்படும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது தார்தி ஆஃபா ஜன்ஜாதியோ கிராம் உத்கர்ஷ் அபியான் திட்டத்தில் எத்தனை அமைச்சகங்கள் இணைந்து செயல்படுத்தப்படுகின்றன? 17 அமைச்சகங்கள் இணைந்து செயல்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா. இந்த திட்டத்தின் 17 அமைச்சகங்கள் இணைந்து செயல்படுவதை உள்ளடக்கியது. இது முழு அரசாங்க
அணுகுமுறையை பின்பற்றி பழங்குடி நலன் சார்ந்த முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறது. பழங்குடிக்கான திட்டம்னா எது? தாதி ஆஃபா ஜன்ஜாதிய கிராம் உத்கர்ஷ் அபியான். ஓகேங்களா? இந்த வீடியோவுடைய பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தோன்னா அடுத்த பார்ட் வந்து பார்த்தோன்னா வருது. இது ரொம்ப லென்த்தாக போனால் யாருமே பார்க்க மாட்டீங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா நான் பார்ட் 2 வீடியோவாக கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.